வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்கு நன்றி. ஆராதனை வேலை ஆன்லைனில் பார்க்குற ஒரு மக்களையும் பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயற்கை கால சாதுக்கான இடத்தடையெல்லாம் கிடைத்து பங்குற மக்களை ஆசீர்வதி அடியார் மறித்து நீர் வெளிப்படும். இந்த செய்தி உண பாடுற பாடலை ஆசீர்வதி தேவ கருவதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து ஒரு வாரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்தி உண பாடுகிற பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசு சுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், தோற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைத்த ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைத்த ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக ஈசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக ஈசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே,
இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். பிதாகுமார் பரிசுத்த தேவன் கர்த்தருடைய நாமம் மையப்படும். தொழுது கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவராகிய அடியான வார்த்தையை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் புஸ்தகம் 6:22 வாசிமா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை 6வது அதிகாரம் 16 படி, 6:16 படி. அப்பொழுது ராஜா கட்டளையிட, அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அநேகமர் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இருந்தாலும் இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். இடைவிடாமல் ஆராதிப்பது. கடந்த வாரத்தில் பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு, இந்த வாரம் இடைவிடாமல். நம்ம அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை இடைவெளி வந்து விடுகிறது. ஒரு வாரம் ஆர்வமாக, 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம். சிலருக்கு 4வது வாரம் தொய்வு, சிலருக்கு 2வது வாரம், சிலருக்கு 3வது வாரம். ஏதாவது 4 வாரங்கள் 5 வாரங்கள் ஏதோ ஒரு வாரம் தொய்வு. ஏன் அடிக்கடி இந்த வாரங்கள் ஆராதனை தடைபட்டு வரும்னு நீங்கள் ஏதாவது யோசிப்பீர்களானால் அதனோட உண்மை விளங்கும். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதில், ஜெப ஜீவியத்தில் நம்ம இடைவெளி இராதபடி நீங்கள் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு ஏன் சில இடைவெளிகள் வருகிறது என்பதை குறித்து ஆவியானவருடைய திருவுளம் பற்றின சத்தியங்களை அவங்களை சொல்லி இந்த இடைவெளி வராதபடி காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. தரிய மன்னன் தானியேல் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தான். 127 நாடுகளிலும் தேவநாம மகிமைக்காக தரிய ராஜ்யபாரம் பண்ணின காலத்து, கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ண காலத்தில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவெல்லாம் ஆண்டவரால் மகிமைப்படுத்தப்பட்டு சாட்சியாக வாழ்ந்தாங்க. இவங்க தேவனுக்கண்டு வல்லமையுள்ள சாட்சியில் ஜீவித்தாங்க. எங்கே தரிய மன்னன் தானியேலை உயர்த்தும்படி பல நல்ல காரியங்களை, நற்கிரிகளை, நல்ல சுபாவங்களை, நற்சாட்சியை வைத்து 122 நாடுகளுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும், எல்லா பிரதானிகளும் முக்கியமான பிரதானியாக கொண்டு வர வேண்டுங்கிற முயற்சியெல்லாம் பண்ணார். அதில் வந்த பொறாமை பிரச்சனைகளை தான் தானியேலை கொண்டு சிங்க கபியில் போடுவதற்கு இந்த பிரதானிகள் போட்ட சதி ஆலோசனை தான். தானியேலுக்கு விரோதமான சட்டங்களை போட்டு ராஜாவின் பெயரில் கையெழுத்து போட வச்சு மாற்ற முடியாத அளவுக்கு, மொர்தெகாயின் காலத்தில் யூதர்கள் அழிக்க வேண்டிய சதி திட்டத்தை ஆமான் கொண்டு வந்தது போல, இன்றைக்கு சில நேரங்களில் சில வேளைகளே தெய்வ சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள்லாம், வேலை ஸ்தலங்களை, குடும்பங்கள், இந்த தடைகளாக வருவது உண்மைதான். அது காரணம் என்ன? தெய்வ பிள்ளைகள் உண்மையாக இருக்க விரும்பணும், ஆராதிக்கணும், உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் வரும். அந்த தடைகள் மத்தியில் நீங்கள் நின்று பிடிப்பீர்களானால் தடை நீக்கப்படுகிற கர்த்தர் தடை நீக்க வாசலாக நம்மளை பிரவேசிக்க வைப்பார். இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு காரணம் என்ன?
அவன் வாழ்க்கையில் ஏன் இடைவெளி விடாதபடி தடைகளும் மத்தியிலும் தேவ சமூகத்தில் நின்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச பலன் எப்படி என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இதை நம்ம வாழ்க்கை ஜீவியத்தில் பிரயோஜனப்படுத்தியவர்களானால் கட்டாயம் தானியேலை குறித்து முதலாவது 1:8 வாசிக்கும்போது, தன்னை காத்து கொண்ட ஒரு பரிசுத்தவான், ராஜ்யபாரத்தில் ராஜாவின் சமூகத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலையை காணப்பட்டாலும் இவங்க யூத மார்க்கத்தில் சிறந்த வாலிபர்கள், எல்லாவற்றிலும் கை தேர்ந்தவர்கள், திறமை உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட சிறந்த வாலிபர் தான் நேபுகாத்நேச்சர் காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பாபிலோன் தேசம் கொண்டு வரப்பட்டாங்க. இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்களை குறித்து ஏசாயால எனக்கு பிரியமானவர்களும் பாபிலோனிலும் எனக்கு பிரியமான சித்தமான செய்வார் என்று ஆண்டவரை சாட்சி கொடுத்திருக்கார். அதனால் தேவ பிள்ளைகள் இந்த தானியேல் தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் உறவை காத்துக்கொள்வதற்கு என்னென்ன பண்ணினார்கள் தியானிக்க போகிறோம். தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ அதன்படி என்ன நடந்தது? அடுத்த வசனம் சேர்த்தபடியா, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ என்ன நடந்தது? தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை தன்னை காத்துக்கொள்ள, பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள, அவன் எடுக்கிற விரும்புகிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆராதனைக்கு தடை வருது, இடைவெளி விடாமல் இருக்கணும், நம்ம முதல்ல காத்துக்கொள்ளணும். ராஜ போஜனம் கிடைக்கிறதுக்கு இருக்காடி ராஜ போஜனத்தை ராஜ சமூகத்தில் போய் விரும்பலை. எதெல்லாம் தனக்கு தொந்தரவாக இடையூறாக இருக்குமோ அதெல்லாம் விட்டு விலகி கொள்ளுகிறாங்க. உலகத்திலே நமக்கு பெரியவர் முதலாவது தேவனுடைய உறவுக்கு, மற்ற எந்த உறவுக்கும் இடம் கொடுக்கலை. தேவனுடைய உறவை தவிர மற்ற உறவுகளுக்கு இடம் கொடுக்கல. தானியேல் தன்னை காத்து கொண்டான். ராஜபோஜனத்தில் வந்த சாப்பாடு நல்ல ஒரு வெஜிடேரியன், நான்வெஜ்ஜி, ரிச்சான ஃபுட்டு கிடைக்குங்கிறக்காண்டி போஜனத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல. போஜனத்தை விட தன்னை ரட்சித்த தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். அதான் உண்மை. தன்னை பரிசுத்த ஜீவியத்துக்கு தன்னை காத்துக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. அதான் உண்மை. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே இடைவிடாமல் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு தடை வராமல் இருக்கணும்னா முதலாவது உலகத்தில் வருகிற மேன்மைகள், அந்த உலக மேன்மையில் கிடைக்கிற அந்த உறவுகள், சில நன்மைகள், அதெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகி ஒதுக்கி வச்சாதான் எந்த விஷயத்திலையும் அவங்க வசத்துக்கு நம்ம ஈர்ப்புக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவங்க வசப்படுத்திக் கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தை தன்னை காத்து கொண்டாங்க. அது தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால பிரதானி கண்கள் தாய் விளைத்து 10 நாள் சோதிக்கப்பட இடம் கொடுத்தாங்க. வெஜ்ஜி நான்வெஜ்ஜி தவிர்த்து வெஜிடேரியன் எடுத்தாங்க. நான்வெஜ்ஜி சாப்பிட்டதை விட வெஜிடேரியன் சாப்பிட்ட இவங்க புஷ்டியும் முகக்கலையும் பலசாலிகளாக இருந்தாங்க. முதலாவது இடைவிடாமல் ஆராதனை செய்வதற்கு தானியேல் தன்னை காத்து கொண்டான். தன்னை பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ராஜ போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுக்க இடம் கொடாதபடி தன்னை சுத்தமானாய் காத்து கொண்டவர். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாம் காத்து கொள்ள வேண்டியது பரிசுத்த வாழ்க்கை. நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான இடத்துல இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய உறவுல இருங்க. மற்ற உறவுகள் தேவனை விட்டு பிரிக்க இடம் கொடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுங்க. அது போஜனம் முதற்கொண்டு எந்த மேன்மையாக இருந்தாலும் அதை நம்ம சின்சியராக காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை என்ன கொண்டு வந்ததுன்னா, தன்னை முதலாவது சொல்கிறேன், இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு முதலாவது தன்னை காத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 1:8. ரெண்டாவது, தன்னை காத்துக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலே தானியேல் 1:20 வாசிக்கும் போது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த
எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அங்க எகிப்து தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் சோசியர்கள், விஞ்ஞானிகள், சாஸ்திரிகள் இவர் எல்லாரையும் விட 10 மடங்கு ஞானம், சமாத்தியம் சமர்த்தர்களாக இருந்திருக்கிறாங்க, கெட்டிக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க, காரிய சாமர்த்தம் உள்ளவராக இருந்திருக்காங்க. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய உலக மக்களை விட நம்ம தேவ பிள்ளைகள் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவங்களாக இருந்தாதான் நமக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இருக்கும். இன்டர்வியூ நடத்தின நேபுகாத்நேச்சரே அசந்து போனாராம், பிரமித்து போனாருன்னு இருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும், தேவனுடைய உறவுக்குள்ள இருக்கணும்னா முதலாவது தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் ஞானத்திலையும் மற்ற எந்த விஷயத்திலையும் உலக மக்களோட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவங்கள கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த ராஜ்ய பாரத்தில் 122 நாடுகளில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை தவிர வேறு சிறந்தவர்களே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. 3வது காரியம், தானியேலின் புஸ்தகம் 2:18 அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இந்த நிலைமை வரும்போது சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய மரண தண்டனை, ஜீவனுக்கு சேதம் உண்டாக்குற ஒரு சட்டம் வந்துருச்சு. இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தன் சகோதரர்களாக இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அறிவிச்சு தேவனிடத்தில் போய் இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறாங்க. வசிமாத 22 வரைக்கும் படி. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். இப்படி தேவனிடத்திலிருந்து தேவ ரகசியத்தை பெற்றுக்கொண்டவர். தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை, இனி சம்பவிக்க போறவைகளை, இனி தேசத்தில் நடக்க போற காரியங்களை தம்முடைய தாசலாய் இருக்கிற தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தின்படி, இந்த விளக்கத்தின்படி 45 49 வரைக்கும் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தமும் சம்பவிக்க போற சொல்லும் போது ராஜா வந்து தானியேலை வணங்கினான்று வேதம் சொல்லுது. அவசியமா இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அப்போ இந்த தேவ ரகசியத்தை பெற்றதுனால ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதன்படி நடந்ததுனால தானியேலையும் கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொலை செய்யணும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாத நிலை வரும்போது, எல்லாரும் கொல்லப்படணுங்கிற ஒரு நிலை வரும்போது கர்த்தர் இந்த மறைபொருள் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இவங்க சொன்னபடியே கர்த்தர் செய்யும்போது அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க. ராஜா வந்து தானியேலை வணங்கி நான் வெகுமதியை கொடுத்தான் இருக்கு. அப்போ தேவ பிள்ளைகள்
கர்த்தரை மகிமைப்படுத்த இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அந்த அந்நிய தேசத்தில் சாட்சியாக வாழ காரணம் தேவ ரகசியத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். 4வது காரியம், தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். தன்னுடைய பொறுப்பில் ராஜ்ய பாரத்தில் அவன் விசாரித்து கேட்டு அறியும் பொழுது 122 நாட்களுக்கு கஜானா அவன்கிட்ட பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்புகளை குற்றம் படுத்தின முகாந்தரம் தேடும்போது அவனை எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். வாசிக்கலாம் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். தானியேல் எப்படிப்பட்டவன்? உண்மையுள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைக, நீங்க கர்த்தருடைய உறவுக்களை நின்று அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அவரை ஆராதிக்கிற ஆராதனை, இதெல்லாம் நீங்கள் உண்மையாக அனுசரிக்கணும்னா தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. 2வது, அதன் மூலமாக உலக மக்களோட 10 விதமான ஞானத்தில் காரிய சமர்த்தியம் உள்ளவர்களாக மாறுங்க, திறமை உள்ளவர்களாக மாறுங்க. தேவ ரகசியத்தை, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை பெற்று தேசத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுங்க. அடுத்து, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க. அவன் எல்லாம் விசாரித்து கேட்ட பொழுது அவனை எந்த குற்றமும் சொல்ல முடியல, காரணம் உண்மையுள்ளவன். அடுத்து தானியேல் 6:10, தன்னுடைய ஜெப ஜீவியத்தில் எந்த நிலைமையிலையும் தினம் அந்த 3 வேளை ஜெபிப்பவன். 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் தனக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற உறவுல உண்மையா இருக்கிறதுனால, தனக்கு பொறுப்புல உண்மையாக இருந்தான், தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்தான். அதனால அவனுக்கு போராட்டம் எதிரடையாக இருக்கிற பிரதானிகள் விரோதமான சதி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த நிலைமையிலையும் அவனுக்கு தனக்கு நேரிட போகிற அந்த தண்டனை இன்னதென்று அறிந்திருந்த போதும் அவன் தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்தான், ஜெபத்தில் உண்மையாக இருந்தான், மனுஷங்கிட்ட உண்மையாக இருந்தான், கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தான். இது செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் எந்த விதத்தில் தடை வராமல் அவருடைய உறவில் ஆராதனையில் நீங்கள் எல்லா விதத்துலேயும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னா தானியேலுடைய ஜீவியத்தை கொஞ்ச நேரம் கடந்து வாங்க. அவன் எந்தெந்த விஷயத்தில் உலக மனுஷங்கிட்ட உண்மையாக இருக்கிறான், கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறான், அவன் கொடுக்கப்பட்ட வேலை பொறுப்பு எல்லாவற்றிலும் ஒரு சின்சியர் மேன், ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்திருக்கிறான். அந்த 6:4 படி உண்மையுள்ளவனாக இருந்தான். 6:10 ஜெபத்தின் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு சிங்கங்கள் சேதப்படுத்த 122 சிங்கங்கள் அவுத்து விட்டுட்டாங்க. ஒரு தானியலை சேதப்படுத்த 122 சிங்கங்கள் உள்ள சிங்கங்கள் அப்படின்றது. அத்தனை சிங்கங்களும் அவனை சேதப்படுத்த வேண்டும் என்று விரும்பியிருக்கு. அந்த விரோதிகளால் போடப்பட்ட சட்டங்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த விடாதபடி கர்த்தர் வாய்களை கட்டி போட்டு தப்புவித்தார். 6:22-23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாட்ட ஆண்டவருக்கு முன்னாடி நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்யவில்லை, நீதியை புரட்டல, நியாயத்தை புரட்டல, பணத்துக்காக பதவிக்காக தன் ஜீவனை காக்கப்படுவதற்காக தவறானதை சரி என்றும் சரியானதை தவறு என்று புரட்டலை. அந்த நீதி நிலைப்பாட்டில் உண்மையாக இருந்தான், நீதிக்கு கேடு செய்யலை. அதனால தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாய்களை, சிங்கங்களின் வாயை கட்டினார். நீங்க உண்மையான கர்த்தருடைய உறவுல இருப்பீங்கன்னா உண்மையான ஆராதனை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த உண்மையான ஆராதனை உங்களுக்குள்ள காணப்படணும்னா
தன்னை காத்துக்கொள்ளுங்க. 10 மடங்கு உலக மக்களை விட ரொம்ப தேவ பிள்ளைகள் எந்த இடத்துலையும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்து காரியத்தை சாதிங்க. தேவ ரகசியத்தை பெறுங்க. உண்மையுள்ளவராயிருங்க. உலக மனுஷன் உலக காரியங்களும் உங்களை டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் பொறுப்பில் உண்மையாக இருங்க. அதே மாதிரி கர்த்தருக்குள்ளேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. அப்படி வாழ்வீர்களானால் மனுஷரால் வருகிற எந்த சேதங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சிங்கங்களின் வாயை கர்த்தர் தூதன் அனுப்பி கட்டி போட்டார். சிங்கங்களின் கெபிக்கு தப்புவித்தார். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 6:27-28 தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அவன் அந்நிய தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட அடிமை தான், கைதி தான். ஆண்டவரோடு இருந்து அந்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றிட்டான். இதை கேட்குற அன்பான தேவ பிள்ளை, என்னால் ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கடவுளோட வாழ முடியலன்னு சொல்றீங்களே, தானியேலுடைய அடிச்சு விட பாருங்க கர்த்தர்களை எப்படி பின்பற்றினார்னு. அந்த வழிகளின் படி உண்மையாக இருங்க. யார் எந்த எதிர்த்து நின்றாலும் உங்களை மேற்கொள்ளவோ உங்களை சேதப்படுத்தவோ முடியாது. வாசிகள் 6:27-28. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுன் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகி கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. செய்தியை நிறைவு சொல்கிறேன். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் ஆராதிப்பது எப்படி? தானியேலின் வாழ்க்கையில் ஒரு அடிமையாக இருந்தாலும் அந்நிய தேசத்தில் எப்படி கர்த்தரை ஆராதிச்சாங்க, தன்னை காத்து கொண்டாங்க. உலக மனுஷோட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தாங்க. தேவ ரகசியத்தை பெற்றாங்க. உலக வேலையில் உண்மையாக இருந்தாங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தாங்க. சிங்கங்கள் சேதப்படுத்த தூதன் பாதுகாத்தார். அந்த தேசத்தில் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்கள் தரியை சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். நீங்கள் ஆராதனை வேலையில் கர்த்தருடைய உறவில் எந்த ஒரு இடையூறு வராமல் இருக்கணும்னா, தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அடிமை கைதிகளாக இருந்தாலும் இந்த தேவ உறவை காத்து கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அந்த சிறையிருப்பு தேசத்திலையும் இவங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அடிமை தான் தேசத்தை ஆண்டாங்க. ஏன் அவங்களால முடிஞ்சது? கர்த்தருடைய உறவில் உண்மையாக இருந்தாங்க. மனுஷங்க காரியங்களிலும் உலக காரியங்களிலும் உண்மையாக இருந்தாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை வெற்றியாக இருந்தது. நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் வரவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தத்தின் பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து நிலைத்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.